பூமியிலே ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வதற்கு, விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு, நாம் ஆராதிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மையான அலங்காரத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வதற்கு, துதிப்பதினாலும் ஜெபிப்பதினாலும் வருகிற சகல ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். பாழானவைகளும் மண்மேடானவைகளும் இந்த உலகத்திலே மனுஷனுடைய சிந்தையில் உயர்வைகளாய் தோன்றுகிற இந்த அழிந்து போகிற உலகத்திலே கர்த்தராகிய தேவன் நம்மோடு இராவிட்டால் நாம் வெறுமையானவர்களாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய உயர்வென்று சொல்வது, வாழ்வென்று சொல்வது, நம்முடைய தனி சிறப்பென்று சொல்வது, நம்முடைய அலங்காரம் என்று சொல்வதே நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பதே. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே, யாக்கோபே, சிறுமந்தையே பயப்படாதே என்று சொல்லி, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளின் மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தால் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாதிருக்கும், நான் உன்னோடு கூடவே இருக்கிற தெய்வம் என்றார். ஆமென் சொல்லுங்கள். நான் உன்னோடு கூட இருந்தாக வேண்டும். காரணம், நீயோ ஆறுகளை கடக்க வேண்டும், நீயோ தண்ணீரையும் கடக்க வேண்டும், நீ அக்கினையும் கடக்க வேண்டும். நீ தனித்து சென்றால் இந்த பூமியில் உன்னால் நிலைத்திருக்க முடியாது. ஆகவே நான் உன்னோடு கூடவே இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உறுதிப்பாடான ஒரு வாழ்க்கை என்றைக்கு கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினோமோ அன்றிலிருந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குறுதி என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பெரிதா இருக்கும். இதோ நான் உனக்கு முன் சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கி தருவேன். விசுவாசம் இருந்தால் கைத்தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்கள்.